ஆனா தளபதி 70 நடக்குதுன்னு சொல்றாங்க சார். சத்தியெல்லாம் பண்றாங்க. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. ஒரு படம் வரப்போகுதுன்னா சார் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும், அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் லுக், அதுக்கப்புறம் ஒரு டீசர் வரும், அப்புறம் ஒரு ட்ரெய்லர் வரும், அப்புறம் தான் சார் படம் வரும். வாட் இஸ் த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி? ஒரு ஒன் லைன் சார், ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரீச் பண்ணோம் சார். தளபதி ரீச் பண்ணணும். அவர் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு சார். அவர் ரீச் பண்ண முடியுமா? வாழ்க்கையே அரசியல்னு வந்த பிறகு அரசியல் தான் என்ன, மக்கள் தான், மக்களோட தான் ஃபுல்லாவே இருக்க போறாரு. தலைவர்னு சொல்றதோட ஒரு எளிமையான சாமானியனா இருப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்களாம் ரூம் போட்டு யோசிச்சுலாம் பஞ்ச் லைன் எழுதுவோம் சார். நீங்க ஒரு லைனை பஞ்சா விட்டுக்கிட்டே போறீங்க. தளபதி அவர்கள் பாலிடிக்ஸ்குள்ள வரதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று இருந்திருக்குங்களா? வாட் இஸ் தட் ட்ரிகர் பாயிண்ட்? எனக்கு தெரிஞ்ச அவர் இப்ப ஷார்ட் டைம்ல எடுத்த மாதிரி தெரியல. இன்னும் 20 வருஷத்துக்கு கூட நம்பர் 1 அவர் இருந்துட்டு போயிடலாம். அவர் ஆக்சுவலா கம்ஃபர்டபுள் ஜோன் ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்தும் அது எதுவுமே வேணான்னு விட்டுட்டு வரும்பொழுது தளபதி மாதிரி ஒருத்தர் அவ்வளவு நியாயமாக மண்ணை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை ஒருத்தர் அப்படி விமர்சிச்சாங்கன்னா அவரை கஷ்டப்படுத்தும் இல்லையா? இதனாலதான் எங்க அண்ணன் பெஸ்ட் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அபவுட் தளபதி. இன்னைக்கு நீங்க தான் பெஸ்டா பேசுனீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவார். இங்கதான் நான் கனெக்ட் ஆகிறேன். தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் தான் இன்னைக்கு தேவை. இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க கோப்படாதீங்க, ஸ்லோவா போங்கலாம் சொல்லுவாங்க. என் கிட்ட வந்து நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. நான் பெஸ்ட் நீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு ஹக் பண்ணுவாங்க. எல்லோரும் சமன்னுங்கிற ஒரு கருத்தில வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆக்சுவலா இப்ப கூட நடந்த ஒரு 2ஆம் ஆண்டு தொடக்க விழால மேல இருக்கிற அந்த 8 நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு திருக்குறள் புக்கு கொடுக்குறாரு. கரெக்டா 10 புக்கு மட்டும் தான் வந்தவன என்ன கேட்டாருன்னா, ஸ்டேஜ்ல 130 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு மட்டும் கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க? கோவம் வருது இதை பார்த்தா அப்படின்னு அவர் இன்னைக்கு அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரா? இல்ல, அது விட்டுருவோம். இதான் ஒண்ணு சார், இதான் ஒரு இதான் ஒண்ணே ஒண்ணு. கட்சியாகவே டிவிக்கு எந்த அளவுக்கு ஓப்பனா இருக்கு இன்புட்ஸ்க்கு மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய? இல்ல, நிறைய லிசனிங் இருக்கும். பொதுவாகவே அந்த லிசனிங் பண்ற கெப்பாசிட்டி வந்து ஒரு தலைவருக்கு எப்பவுமே அதிகமாக தேவை ஆக்சுவலா. ஸோ அது வந்து இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உள்வாங்கி சில இம்மெச்சூரிட்டியான லீடர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும், நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதோட எதெல்லாம் வந்து அந்த லிசனிங்ல எடுத்துட்டு ஒரு நாள் டைம் கேட்ட பிறகு திருப்பியும் அதை வந்து அவர் அதை எக்ஸாமினேஷன் பண்ணுவார். அதை பண்ணிவிட்டு திருப்பியும் அதில் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து அவர் பண்ணும்போது எல்லாருமே அது உள்வாங்கி தான் அவர் வந்து அட்ரஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவருடைய துறையே அது கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ நான் விளையாட்டு துறையிலேருந்து வந்திருக்கேன்னா அவர் ஒரு முக்கியமான துறை, மக்களோட கனெக்டான துறையிலேருந்து தான் வந்திருக்கார். மக்களுடைய வாழ்வியல் முறையை வந்து அவர் நிறைய புரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பார். ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக உள்வாங்கிறாரு. உள்வாங்கி அதுக்கான முடிவுகளையும் வந்து எடுக்கிறாரு. ரொம்ப குயிக்காக எடுக்கிறாரு. ஒரு மேனேஜ்மெண்ட் வைஸாகவும் சரி, சில தலைவர்கள் வந்து நல்ல பேசுவாங்க, மேனேஜ்மெண்ட்டில் வீக்காக இருப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டாகவும் சரி ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது நிறைய டைம் எடுத்துக்காமல் முடிவுகள் எடுக்கக்கூடிய திறனும் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. மேபி அந்த அவருடைய துறை வந்து அது வந்து நிறைய அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. யாரும் சும்மா வந்து அந்த துறையில் நம்பர் 1 இருக்க முடியாது. இட்ஸ் நாட் அ ஈஸி நம்பர் 1. எந்த துறையில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சினிமாலேருந்து வந்திருக்கலாம், ஆனால் நம்பர் 1 இருந்து யாரும் வரல. ஒவ்வொரு ப்ரொஃபஷனலையும் நம்பர் 1 இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும். அது எந்த துறையாக ஒரு பெரிய டாக்டராக இருக்கலாம், அதில் ஏன் அவர் நம்பர் 1 இருக்காருன்னா அவருடைய டைமையும் அவருடைய அறிவையும் ரொம்ப ஷார்ப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் டிஃப்ரென்சஸ் நம்பர் 1 இருக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த துறையில் அவர் நம்பர் 1 இருக்கும்போது அவருடைய பயிற்சிகள் வந்து ஆல்ரெடி பழக்கம் ஆயிருக்கு. அது அரசியலுக்குள்ளே வந்து அது இப்போ நிறைய யூஸ்ட் ஆகிட்டு இருக்காரு. வே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ரீச் பண்ணணும் சார், தளபதி ரீச் பண்ணணும். எளிமையான ஒரு லீடராக இருக்கார், எளிமையான ஒரு அரசியல்வாதியை தாண்டி இவர் வில் பி த ஃபியூச்சர் ஃபார் அஸ். அவர் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு சார். அவர் ரீச் பண்ண முடியுமா? அதான் சொன்னேன், ஜூனுக்கு அப்புறம் பாருங்க. இப்போ அதான் சொன்னேன், ஒரே ஒரு கமிட்மெண்ட்டு. என்னை நம்பி கோடிக்கணக்கில் ஒருத்தர் வந்து அவர் சொன்னது என்னன்னா, ஒருத்தர் வந்து என்னை நம்பிட்டாருன்னா
அதுக்கு நான் வந்து பொறுப்பு ஆக்சுவலாக. ஸோ என்னை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு பெரும் முதலீடு வந்து பண்ணியிருக்காரு. அந்த கமிட்மெண்ட் முடித்த பிறகு பயணம் வந்து கண்டிப்பாக பெரிய பயணமாக இருக்கும். வாழ்க்கையே அரசியல்னு வந்த பிறகு அரசியல்னா என்ன? மக்கள் தான், மக்களோட தான் ஃபுல்லாகவே இருக்க போகிறாரு. அப்போ ரீச்சுங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு ஒரு எளிமையான ஒரு தலைவர்னு சொல்கிறத விட ஒரு எளிமையான சாமானியனாக இருப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. எளிமையான சாமானியனாகப்பா, எவ்வளோ அழகாக இருக்குது சார் அது கேட்கவே. அதுவே ஒரு ஹைக்கு கவிதை மாதிரி இருக்குது. ஆனால் தளபதி 70 நடக்குதுன்னு சொல்கிறாங்க சார், சத்தியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா என்னன்னு தெரியும் சார். அப்போ சுச்சோ சார், இப்போ அவருடைய படம் கரண்ட் படம் தளபதி 69 சார். ஓகே. ஸோ தளபதி 70 நடக்கும்னு சத்தியம் பண்ணுறாங்க சார் இண்டஸ்ட்ரியில். அது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா, அந்த மே மாதத்தோட கமிட்மெண்ட் முடிச்சுட்டு வாழ்க்கை முழுவதும் அரசியல் தான், மக்கள் தான்ங்கிறது எங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கிறார். தளபதி 70 என்ன சார் சொல்லட்டும்? நீங்க ஜூனுக்கு அப்புறம் பெரிய பெரிய படத்தை பார்க்க போறீங்க. அது ஸ்கிரீன்ல பாப்பீங்க, அது நிஜத்துல பார்க்கணும் நம்ம. யாரோ என்கிட்ட எனக்கு தப்பா சொல்லியிருக்காங்க சார், நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப சீரியஸா பேசுவீங்க அப்படின்னா யாரோ என்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க சார். இந்த ஒரு நேர்காணல் பார்த்ததுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எப்படி பேசுறாரு பாருங்க சாமி அப்படின்ற அளவுக்கு ஒரு நிஜமா சார். நீங்க நாங்களாம் ரூம் போட்டு யோசிச்சுலாம் பஞ்ச் லைன் எழுதுவோம் சார். நீங்க என்னன்னா ஒரு லைனை பஞ்சா விட்டுக்கிட்டே போறீங்க. கியூட்டா இருக்குது. ஓகே சார், இப்போ அமாங்ஸ் த மெனி திங்ஸ் யூனோ, இப்போ வந்து அரசியலில் நிறைய மாற்றங்கள் வருது. இந்த பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், மாநாடுகள் நடக்கும் விதமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மாற்றங்கள் வருது. அதில் இப்போ எங்களுடைய அரசியல்வாதிகள், எங்களுடைய பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஸ்வாகாக இருக்காங்க சார், ஸ்டைலிஷாக இருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு அந்த பார்ட்டி கலர்ஸில் தான் வேஷ்டி இருக்கணும்னு அவசியம். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு இட் யூனோ, இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் களத்தில் இறக்கணும்னா இந்த விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அப்படி இறங்கி ஒன்று போகிறது. யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ப்ராட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்ற ஒரு லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்காகவும் இருக்குது, மாசாவும் இருக்குது, பஞ்சாவும் இருக்குது, ஜென்சிக்கு அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இந்த மாற்றம் கான்ஷியஸான மாற்றம்ன்றீங்களா, இல்லை இது இயல்பாக நடக்குதுங்களா? இல்லை, இது இப்போ நம்ம வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து சாதாரணமாக என்ன பேசுகிறோமோ அதுதான் வந்து உடல் மொழியாகவும் ஸ்டேஜ் ஸ்பீச்சாகவும் இருக்குது. அவ்வளோதான். மனசுலேருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து மக்களோட நம்ம கனெக்ட் ஆக முடியும். பக்கம் பக்கமாக எழுதி குனிஞ்சு குனிஞ்சு தலையை பார்த்து பார்த்து படிக்கிறதுனால வந்து மக்களோட நம்ம கனெக்ட் ஆக முடியாது. மனசில் என்ன நினைக்கிறோமோ, ஒரு விவசாயியை பற்றி சொல்லணும்னா அந்த விவசாயத்தோட பிரச்சனைகள் என்னன்னு நம்ம உள்வாங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பேப்பர் இல்லாமல் நம்ம பாடி பேசிகிட்டு இருக்க போகிறோம். அதே தான் அவர் பண்ணுறாரு. ஒரு பிரச்சனைகளை வந்து அவர் உள்வாங்குறாரு. அது அவருடைய ஸ்டைலில் வந்து இன்றைக்கி இருக்க இளைய தலைமுறைக்கு சரி, இன்றைக்கி இருக்க மக்கள் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜும் சரி, அதை வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ தமிழை அதிகமாக நேசிக்கிறோம். அதை தான் சொன்னேன். இப்போ பெரியார் அவர்கள் வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னோடனே நேற்று பார்லிமெண்ட்டில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் தமிழுடைய எழுத்துக்கள் வந்து பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ, சோழர்கள் காலம் அந்த மாதிரி இருந்துச்சோ, அது வந்து எழுதுறதையும் உங்களுடைய வாசிப்பையும் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து அது எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத வார்த்தைக்காக சொல்லி அவர் சொன்ன பிறகு தான் பல்வேறு தமிழ் சிந்தனையாளர்கள் வந்து அதை வந்து வடிவமைத்து அது வந்து ஒரு எளிமையாக மாற்றி அதை கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த தமிழ் ஆளுமைகள், தமிழ் எழுத்தாளர்கள் அது வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்தினாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் மக்களுடைய மொழிகள் வந்து ரொம்ப ஒரு ஒரு நார்மலாக பேசக்கூடிய வழக்கு மொழியில் பேசுவாங்க ஆக்சுவலாக. அதை வந்து அவர் பேசுகிறாரு, நம்ம பேசுகிறோம். உடைகள் வந்து பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தனுடைய தனி மனித சொந்தத்துக்கான உடைகள். அது இது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சிட்டு மக்களோட ஒரு ஆளாக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனை தான் நம்மக்கிட்ட இருக்கே தவிர, நாடகத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் போட்டு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு மொழிலாம் தேவையில்லைங்கிறது அவர் அப்படி உள்வாங்கியிருக்காரு. நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம் ஆக்சுவலாக. நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா இப்படி தான் இருப்போம். அதுக்கு ஏன் இப்படி தான் நம்ம இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கணும் அப்படி கிடையாது. மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையாக உணர்வுபூர்வமாக நம்ம கொண்டு செல்வது தான் இன்றைக்கி முக்கியமான பணி. அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப முறையாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ டெம்ப்ளேட் பாலிடிக்ஸ் உடஞ்சிருச்சு சார். கண்டிப்பாக மாற்றங்களுக்கான அரசியல் வந்து உருவாகிறது தானே காலத்தோடைய கட்டாயம்.
ஸோ டெம்ப்ளேட் பாலிடிக்ஸ் இஸ் டன். நிறைய இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் ஜூன்லேருந்து நிறைய பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஐ திங்க் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் சார் சினிமாவுக்கு பழக்கப்பட்ட விஷயங்கள் இல்லைங்களா? கரெக்டாக பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக் அப்படின்னு ஒன்று. சார் உங்களுக்கு சினிமா தெரியாது, நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் சார், அன்றைக்கி காலையிலன்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனால் இப்போது ஒரு படம் வரப்போகுதுன்னா சார் அதுக்கு ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வரும், அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் லுக்கு, அதுக்கப்புறம் ஒரு டீசர் வரும், அப்புறம் ஒரு ட்ரெய்லர் வரும், அப்புறம் தான் சார் படம் வரும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எங்களுக்கு தெரியும் அந்த பெரிய படம்ன்றது 2026. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் வந்து ஜூன்லேருந்தே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எங்களை சூப்பர் ஹாப்பி ஆக்கி விட்டுட்டீங்க நீங்கள். எங்களுக்கு வந்து எங்கள் தளபதியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை இப்படி தான் உங்களை நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் சொன்னீங்க உண்மையான பாலிடிக்ஸ், பட் திஸ் இஸ் த வே ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் தளபதி அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக எடுத்துகிட்டு போகும்போது இந்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் ஓகேங்க இது நல்லா இருக்குது இது இப்படியே பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்வாரா? மாற்றங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரா? அவர் வாட் டஸ் யூ திங்க்? ஏன்னா தளபதிக்கு வந்து ஆடம்பரம் பிடிக்காது, அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர். அவர் ரொம்ப கேஷுவலான ஒரு லினன் ஷர்ட், ஒரு கேஷுவலான ஒரு ட்ரௌசர்ஸ், ஒரு ரொம்ப நார்மலாக ஒரு ஃபுட்வேர் போட்டுக்கிட்டு அவரை விட்டுட்டிங்கன்னா அவர் மாத்திரம் பாண்டி பஜாரில் நடந்து போவார். நாங்கள் தான் விட மாட்டேங்கிறோம், அதான் உண்மை. அப்படி கரெக்டுங்களா? நாங்கள் விடுறதே கிடையாது. அவர் இறங்குறாருனாலே நாங்கள் அப்படி போயிடுவோம். ஸோ அப்படி இருக்கிற தளபதி இப்போது இப்படி தான் என்னை காட்டணும் அப்படின்னு ஏதாவது அவர் இருக்கா? என்னை விட்டுருங்க, நான் என்னை சிம்பிளாகவே காட்டுங்கயா அப்படின்றாரா? வாட் இஸ் த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி? ஒரு ஒன் லைன் சார், ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஹாப்பி. ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் சினிமாவோட முடிவுனா அவ்வளோதான். அதோட நீங்கள் பழைய படங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சீரியஸான உணர்வுபூர்வமான ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கும் நடிப்புங்கிறதே அவர் சீரியஸாக பண்ணியிருக்கலாம். அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு துறையாக இருக்கலாம். ஆனால் இது வந்து அவர் சொல்கிறதும் சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இது வந்து மக்களுடைய உணர்வுகளில் ஒரு சாமானியனாக நம்ம வந்து கலந்துட்டு அவங்களுடைய பயணத்தில் நம்மளுடைய பிரச்சாரம் இருக்கணும். அவ்வளோதான் சிம்பிளாக. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மக்களில் ஒரு சாமானியனாக பயணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த நடிப்பு, அந்த வார்த்தைகள்லாம் சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் லுக்கு, அப்படிலாம் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக மக்களோட பயணத்தை வந்து அவர் ஆரம்பித்து உணர்வுபூர்வமாக மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையாக சொல்லணுன்னு அவர் நினைக்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய பயணம். இது நீங்கள் அவருக்கு இன்னையில் ஆரம்பித்தார்னா இன்னும் 30-40 வருஷத்துக்கான பயணத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கணும்னு வாழ்க்கையே வந்து கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அதோட ஒப்பிட முடியல. எனக்கு இந்த கேள்வி நான் கேட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கு சார். ஏன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஒரு மீமா தான் இருக்கும், இதுவும் ஒரு படம் போல் இருக்குமா அப்படின்னு. அதற்கான ஒரு கேள்வி அட்வான்ஸா கேட்டு, அப்பா இது படம் கிடையாது சாமி, திஸ் இஸ் ரியாலிட்டி ஸ்டார்டிங் இன் ஜூன், கெட் செட். ஏன்னா இது ஒரு வேற மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட், வேற மாதிரி ஒரு டிரைவா இருக்க போகுது. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாறு மீண்டும் எழுதப்பட போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்காக தான் அட்வான்ஸாக உங்களை இந்த கேள்வி கேட்டுட்டா இந்த பதில் நாங்கள் எடுத்து வச்சுப்போம் சார். அது வரும்போது பதில் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான். பட் எஸ், ஸோ சார் அர்ஜுனர் வில்லு அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது டெஃபினெட்லி அந்த தட் இஸ் அ கனெக்ட் தட் வி ஹேவ் வித் யூ சார். விஜய் சார் கூட உங்களுடைய க்ளோசஸ்ட் மொமெண்ட்ஸை பற்றி ஒரு சில கேள்விகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் மீட் பற்றி நீங்கள் சொன்னீங்க, முடிஞ்சது அன்றைக்கி நடந்த விஷயங்கள், அதை சார்ந்து ஒரு கான்வர்சேஷன் அண்ட் தென் த டிஸ்கஷன் ஸ்டார்டட். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் டிவிக்கில் இருக்கீங்க. பட் விஜய் சார் பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்களே சார், அம்மாவுடைய இழப்பு அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்தது. பட் தளபதி அவர்கள் பாலிடிக்ஸ்குள்ளே வரத்துக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று இருந்திருக்குங்களா? வாட் இஸ் தட் ட்ரிகர் பாயிண்ட்? எனக்கு தெரிஞ்சு அவருடைய இளமை காலத்தில் வந்து அதிகமாக திராவிட சிந்தனைகள், அதாவது பெரியாருடைய சிந்தனைகள் அதில் வந்து, ஏன்னா அவருடைய தந்தை வந்து அதிகமாக வந்து திராவிட கொள்கையில் வந்து ரொம்ப அந்த காலத்தில் அவருடைய சினிமா ஸ்டோரி ஸ்கிரிப்ட் இருக்கட்டும், அவர் பார்த்த வளர்ந்த விதங்கள் வந்து பெரியாருடைய சிந்தனைகள் அது வந்து அவர் உள்வாங்கிட்டு, ஸோ அதோடைய வெளிப்பாடாக வந்து தன்னுடைய இந்த பிம்பத்தை அரசியலை நோக்கியும் போகக்கூடிய ஒரு முடிவு வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ ஷார்ட் டைமில் எடுத்த மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அது முன்னாடியே எடுத்தாதான், ஏன்னா அது ஒரு உளவியல். அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து திருப்பியும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு உளவியலுங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப காலமாக அதுக்கான திட்டங்கள் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அதுக்கான ஒரு தேடுதல் இல்லை அதுக்கான ஒரு கொள்கையோ இல்லை அதுக்கான ஒரு மக்கள் மீதோ மாநிலத்தின் மீதோ இல்லை நாட்டின் மீதோ இருக்கக்கூடிய ஒரு 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 அன்எக்ஸ்பெக்டட் கமிட்மெண்ட் இருந்தால் தான், ஒரு அஃபெக்ஷன் இருந்தால் தான் அந்த முடிவு எடுத்துருக்க முடியும்.
அவரையும் சூழ்நிலைகள் மாற்றிருக்கலாம். எவ்வளவோ தன்னை சுற்றி என்னென்ன இப்போ எனக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் என்ன அவரும் அதை பார்த்துருக்கலாம். எவ்வளோ என்னென்ன நாட்டில் நடந்துட்டுருக்கு, என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு, வறுமையோட பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் அவரும் வந்து சிறு வயதிலேருந்தே யோசித்து அது தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு வளர்ச்சி அடைந்த பிறகு நம்ம வந்து கல அரசியலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு அவர் வந்து நினச்சது வந்து எனக்கு ஏதோ இந்த ஒரு 2-3 வருஷத்தில் அவர் எடுத்த முடிவு மாதிரி தெரியல. மேபி ஏர்லி லைஃப்லேயே அந்த முடிவை எடுத்த ஒரு லைஃப். அதனால தான் வந்து கம்ஃபர்டபுள் ஜோன் ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்தும் அது எதுவுமே வேணான்னு விட்டுட்டு வரும்பொழுது அதை ஒரு தியாகமாக கூட சொல்லலை. இது வந்து இது இது என்னுடைய கமிட்மெண்ட். இது எல்லாரும் வெளியே சொல்கிற மாதிரி இது தியாகம் அப்படி இப்படிலாம் இல்லை. அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார். இது வந்து நான் அந்த அளவுக்கு இந்த மண்ணை நான் நேசிக்கிறேன். அதனால தான் நான் வந்து நம்ம வந்து தைரியமாக இறங்கலாம், எந்த பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், என்ன பண்ணாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சினிமாவில் நடிக்கும்போது எல்லாருக்கும் நீங்கள் நாயகனாக இருப்பீங்க. அரசியலுக்குள்ள வரும்பொழுது ஒரு நகைச்சுவை நடிகர் கூட திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவர் அந்த சினிமா வேர்ல்டில் வந்து பார்க்கவே முடியாதவங்க கூட, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே எதிரி ஆகக்கூடிய ஒரு மனநிலையை அதிகாரத்தில் இருக்கவங்க உருவாக்குவாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் அந்த வேலையை இன்னும் 20 வருஷத்துக்கு கூட நம்பர் 1 அவர் இருந்துட்டு போயிடலாம் அவர் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் வந்து அதை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வரத்துக்கு வந்து ஒரு கொள்கை ரீதியாக கனெக்ட் ஆகிருக்கணும். 2வது இந்த மண்ணை வந்து அதிகமாக நேசிச்சிருக்கணும். அதில் வந்து அதனால தான் இந்த முடிவு வந்து ஒரு ரொம்ப சிறு வயதில் ஏற்பட்டிருந்தால் தான் இந்த முடிவை எடுக்க முடியும். ஸோ அங்கே தான் நான் அவரை பார்க்குறேன். அப்படி தான் அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் பார்க்குறேன். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், நகைச்சுவை நடிகர்கள் கூட திட்ட ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ட்டு. அந்த கிரிட்டிசிசம் ஏற்றுக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய மனப்பான்மை வேணும் சார். யூ ஹேவ் டு பி வெரி. நீங்கள் சொன்னீங்க, அவர் சொன்னார் ஐம் திக் ஸ்கின்னு. பட் அது ஹர்ட் ஆகும்ல சார். யாராக இருந்தாலும் மனிதன் தான். பொலிட்டிஷியனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம். பட் மனிதன் இல்லை. யூ ஹேவ் அ ஹார்ட் பீட்டிங் இன்சைட் யூ. அப்போ அது வலிக்கும்ல யாராவது நம்மளை திட்டினா. அதுவும் தளபதி மாதிரி ஒருத்தர் அவ்வளவு நியாயமாக மண்ணை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை ஒருத்தர் அப்படி விமர்சிச்சாங்கன்னா அவரை கஷ்டப்படுத்தும் இல்லையா? நீங்கள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது. புத்தரை விமர்சனம் பண்ணுறாங்க, இயேசுநாதர் விமர்சனம் பண்ணுறாங்க, உலகத்தில் எல்லா திறந்தவங்களே விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ நகைச்சுவை நடிகராக இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுறாங்க கூட, அது அவங்க சொல்லி அவங்களே விமர்சனம் பண்ணுறது கிடையாது. ஒருத்தர் சொல்ல வச்சுருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு தேவைகள் இருக்கும். பரவாயில்ல, நான் அப்படி தான் நினச்சிக்குவேன். நம்மளை திட்டி ஒருத்தர் வந்து ஏதோ சம்பாதிக்கிறாருன்னா பரவாயில்லையே, சம்பாரிச்சிட்டு போகிறாரு, ஒருத்தருக்கு பலன் கிடைக்குது, அது ஒரு தொழிலாயிருச்சு. ஸோ நம்மளை திட்டுறதுனால ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்குது, இல்லை நம்மளை ரொம்ப அருவருக்க மொழியில் வந்து அவர் பேசுகிறாருன்னா மக்களே நிராகரிச்சிருவாங்க. அது நம்ம வந்து அதுக்கு பெருசாக நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கு தெரியும் எந்த விமர்சனத்துக்கு வந்து அவங்க வந்து செவி சாய்க்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் மேடம் ஜெயலலிதா வந்து 1990களில் 80களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் சார்ந்த அறுவருக்கு தக்க மாதிரி மேடைகளில் பேசுவாங்க. இதெல்லாம் அவங்கள உடச்சிருச்சான்னு பார்த்தோன்னா கிடையாது. அவங்கள சாவும்போது கூட வந்து ஜெயிக்க முடியலையே, அதுதான், அவ்வளோதான். ஸோ இவங்களை பார்த்து நம்ம மன வலிமையை வந்து நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது இவங்களுக்கு மேலே என்ன விமர்சனம் இருக்குது? எப்போ பார்த்தாலும் உடலில் வச்சே திட்டி ஒரு அரசியலில் பண்ண ஒரு சமூகத்தில் இருந்து முதலமைச்சராகி ஜெயிலுக்கு போய் திருப்பியும் வந்து அந்த சமூகத்தில் திருப்பி சொல்லுவேன், 234 தொகுதி எந்த தலைவரும் ஜெயிச்சதே கிடையாது. இதுதான் அவங்களுடைய வரலாறு. பதில் இதுதான். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணலாம், ஆனால் மக்கள் பேராதருடன் நான் வந்து அம்மாவாக மாறின தருணம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். அந்த அன்பு வந்து உண்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது அந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. அது வரைக்கும் அது ஒரு தொழிலாக, எப்படி எல்லாருக்கும் தொழில் இருக்கோ, விமர்சிப்பவர்களுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க. அது வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு 10 மாதத்துக்கு ஒரு தொழிலாக ஜாலியாக நல்லா விமர்சனம் பண்ணி காசு வாங்கிட்டு இன்னும் விமர்சனம் பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும். அவங்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பற்றி பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க, என்னை பற்றி கதையாக பேசிகிட்டு இருப்பாங்க, தலைவரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் மாதம் ஏதோ ஒன்று காசு கிடைக்கும் பொழுது அது ஒரு தொழில், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஆமாம், ஏவல் துறைன்னு சொல்லுவாங்க, அதாவது திட்டுறதுக்குன்னே வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஏவல் பண்ணிகிட்டே இருக்கட்டும், காசு சம்பாரிச்சு நல்லா இருக்கட்டும், அதுதான் உங்களுக்கு பதில். என்ன மனசு சார் இது? இல்லை, நம்மளால கிடைக்குதுல்ல, அது ஒரு தொழில் ஆயிடுச்சு இல்லை. சரி, தளபதி அவர்கள் இந்த
தோள் மேலே கை போட்டு இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் அதுதான் எங்களுக்கு பரிச்சயமான உலகமாக இருக்குது இது வரைக்கும். அதனால் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கூடயும் இந்த பயணத்தில் நிறைய முறை சொல்லியிருப்பாருல்ல, அர்ஜுன் இந்த ஒரு விஷயம் மட்டும் அர்ஜுன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் என்னைக்காவது கொடுத்துருக்காருங்களா உங்களுக்கு? கூப்பிட்டு அர்ஜுன் இது மட்டும் நான் சொல்லணும்ப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ், பர்சனல் ஃப்ரண்ட்டில் இல்லை பாலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும்ல ஒரு அட்வைஸ்? இது வரைக்கும் அப்படி சொன்னது இல்லை என்னை பார்த்து. ஆக்சுவலாக கரெக்டாக போயிட்டுருக்கு. நல்லா பேசுனீங்க, லாஸ்ட் டைம் கூட பேசி முடிஞ்சோடனே இன்னைக்கு நீங்கள் நல்லா அதாவது ஒரு ஒரு தலைவர் வந்து நிறைய இடத்துல இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு தலைவர் வந்து நிறைய லீடர்ஸை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு பேச தெரியாமல் இருக்கலாம், யாரும் நல்லா பேசுனா கூட இனிமேட்டு ஒரு ஸ்டேஜில் ஏற்றாதீங்க, உட்கார வச்சிருங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இன்னைக்கு பேச்சாளர்களே தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பேசி முடிச்ச உடனே இன்னைக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டாக பேசுனீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவார். இங்கே தான் நான் கனெக்ட் ஆகிறது. ஸோ ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்குன்னா, முதல்ல இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ மக்கள் வந்து ஒருத்தர் ஆதரிக்கிறாங்கன்னா, நம்மளுடைய நான் அந்த கட்சியோட தலைவராக இருந்தாலும் தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் தான் இன்னைக்கு தேவை. அடிமைகளை உருவாக்குறது கிடையாது. இன்னைக்கு நிறைய கட்சியில் அடிமைகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் தலைவர்களை உருவாக்கக்கூடிய கட்சியாக உருவாக்கணும்னு பதிவு பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களாக இருந்து மக்களுடைய பயணத்தில் இருக்கும் பொழுது இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கோப்படாதீங்க, ஸ்லோவாக போங்கலாம் சொல்லுவாங்க. என் கிட்ட வந்து நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது ஒரு பாசிட்டிவிட்டி. அந்த ஒரு அது தனக்கு மேலே இருக்க நம்பிக்கையே தெரியுது. ஒரு இன்செக்யூரிட்டியாக யார் ஃபீல் பண்ணுவாங்கன்னா, தான் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் நல்லா பேசுகிறாரு, இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லணும்னா தான் மேலே இன்செக்யூரிட்டி முதல் இருக்கக்கூடாது. அவர் தன்னை அதிகமாக நம்பி அந்த பலத்தை எங்களோடு இருக்கவங்களுக்கு அவர் பலத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது ஒரு பலமாக பார்க்குறேன் நான். ஸோ ஏதாச்சும் அவர் என்ன நினைப்பாருன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் வந்து சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ஒரு நமக்கு ஒரு பலம், ஒரு பரவாயில்லையே, ஒரு நெகட்டிவாக எதுவும் சொல்கிறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து விதைச்சிட்டே இருக்கிறாரு. இட்ஸ் அ குட் சைக்காலஜின்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு ஆளுமை இது. அது அந்த ப்ரொஃபஷனலே அவர் கிரியேட் பண்ணி இருக்கிறார், அவரே அவர் உருவாக்கி இருக்காரு. அது போக போக நாங்கள் பார்க்குறது வந்து மக்களுக்கு வந்து புரிய வரும். ஒரு மாற்றங்கள் மூலியமாக அது மக்களுக்கும் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். சூப்பர் சார். என்னென்ன சார் கூப்பிடுவீங்க அவரை? ஜஸ்ட் அண்ணன், அவ்வளோதான். ரொம்ப ப்ரோட்டோகால்லாம் கிடையாது இங்கே. ஆக்சுவலாக அவ்வளோதான். என்னென்ன பண்ணுறீங்க அவ்வளோதான், சிம்பிளாக தான், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சிம்பிள். இதில் வந்து இதெல்லாம் கிடையாது. ஆனால் இது செய்யணும் அது செய்யணுன்னு அப்படியே அதை செஞ்சுருவோம், அவ்வளோதான். இதில் வந்து பெரிய இந்த மித்த கட்சியில் தலைவரே தலைவரே உங்கள் முகத்தை பார்த்தார் அப்படிங்கிற இந்த பொய் மூட்டைகள்லாம் கிடையாது. ஆக்சுவலா மண்ணா மும்மாரி மழை பொழிகிறது, மண்ணை தொன்னா தங்கம் தான் வருது, தண்ணி கூட வரமாட்டேங்குது, இப்படிதான் ஆட்சியாளர்கள் வந்து இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இங்க அடைமொழிகள்லாம் கிடையாது. ஒரு எல்லோரும் சமன்னுங்கிற ஒரு கருத்தில வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஆக்சுவலாக இன்னும் இப்போ கூட நடந்த ஒரு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அந்த பார்ட்டியில் இருக்க நிர்வாகிகள் 122 மாவட்ட செயலாளர்கள்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நிரல் அவரை பற்றி சொல்லணும்னா, தலைவர் வந்து புரோட்டோகால் படி, ஏன்னா இது கட்சியோடைய மீட்டிங்னால, ஸோ மேலே இருக்கிற அந்த 8 நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு திருக்குறள் புக்கு கொடுக்குறாரு அவர். அப்படி இருந்துச்சு. அப்போ நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கரெக்டாக 10 புக்கு மட்டும்தான் இருந்துச்சு. வந்தவனை என்ன கேட்டாருன்னா, ஸ்டேஜில் 130 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு மட்டும் கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டார். அதுதான், எல்லாரும் சமமாக தானே நம்ம நினைக்கணும். அப்போ 10 பேருக்கு கொடுத்தா நீங்கள் பின்னாடி இருக்கிற 120 பேர் என்ன நினைப்பாங்க? அப்போ வந்து இந்த 10 பேருக்கு கொடுக்குறத வந்து நீங்கள் இப்போ வேண்டாம், நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் அவருடைய, அப்படி அந்த ஒரு செகண்டில் வந்தவொடனே இங்கே எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுள் இருப்பா, இது அர்ஜுனுக்கு மட்டும் கம்ஃபர்டபுள் இருக்கா, ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார் அதனால இல்லை அண்ணன் சார் இருக்கார் அப்படி அவருக்கு மட்டும் வாங்க மாட்டார், எல்லோருக்கும். அங்கே ஸ்டேஜில் இருக்க அது நாங்களே ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அங்கே உட்காந்துருக்க எல்லாரும் கம்ஃபர்டபுள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர். ஸோ இந்த சிந்தனைகள் வந்து ஒரு நல்ல சிந்தனைகளாக நான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் சார். அதே மாதிரி ஏதாவது எமோஷ்னலான இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்வர்சேஷன், கோவம் வருது இதை பார்த்தா அப்படின்னு அவர் என்னைக்காவது ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரா? இல்லை,
நிறைய டிஸ்கஷன் இருக்கும். கோவங்கள் வரக்கூடிய டிஸ்கஷன், இந்த கவர்மெண்ட் செய்யக்கூடிய தவறுகள், இதெல்லாம் நிறைய டிஸ்கஷன் இருக்கும். அது விட்டுருவோம். இதான் ஒன்று சார், இதான் இதான் ஒன்று. சரி, எமோஷனல் கூட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்குக்கு போகிறேன். கோவப்படல. இல்லை, எமோஷனல்னா என்ன, அந்த பார்ட்டியோட அவர் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆவார். ஒரு நிர்வாகிகளை பார்க்கும் பொழுது மாவட்ட செயலாளர் அப்பாயின்மெண்ட் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து எமோஷ்னலாக எப்பவுமே கனெக்ட் ஆகிட்டே இருப்பார். ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆவார். அது ஏதோ வந்து ஒரு கட்சிங்கிறதோட அந்த கட்சி தான் வந்து அவருடைய உலகம். எப்படி ஒரு சினிமாவை எப்படி முன்னாடி அந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ, இப்போ வந்து அந்த கட்சி, நம்ம நம்பி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அந்த மாதிரி அந்த ஒர்க்கை நோக்கியே வந்து டிஸ்கஷன்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கும். எங்கள் அண்ணன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று தோணும் இல்லை சார்? என்னைக்காவது ஒரு தருணத்தில் அவர் மீட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்பி நீங்கள் காருக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஓப்பன் பண்ணுற டைமில் ஒரு செகண்டுக்கு தோணும்ல, இதனால தான் எங்கள் அண்ணன் பெஸ்ட்டு அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அபவுட் தளபதி, எங்கள் அண்ணன் தான் பெஸ்ட்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஒரு குவாலிட்டி எங்கே நான் கனெக்ட் ஆனேன்னா, இந்த புத்தக விழா, அந்த புக் ரிலீஸ், அம்பேத்கர் புக் ரிலீஸ்க்கு வந்து பல்வேறு கடுமையான எதிர்ப்புகள், யாரும் நிறைய பேர் கலந்துக்கூடாது, இன்னும் இன்ஃபேக்ட் போனால் நாங்கள் நிறைய பேர் வந்து கூப்பிட்டு இருந்தோம். அது கடைசி நேரத்தில் வந்து ஒரு அழுத்தங்களால் அவங்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் தலைவர் திருமாவளவனும் வந்து அரசியல் சூழ்நிலையெல்லாம் வர முடியாதுன்னு கடைசி நேரத்தில் சொல்லும் பொழுது, அப்போ அவர்கிட்ட விகடன் குழுமத்திலேருந்து கேட்கும் பொழுது, நான் சொல்லிட்டேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வாக்கு கொடுத்தேன்னா நான் வந்து நிற்பேன், நீங்கள் வந்து நடத்துங்க அப்படிங்கிறத வந்து சொன்னார். யார் வரலனாலும் சரி, நான் தனியாலாம் வந்து கூட நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த கமிட்மெண்ட் படியே அவர் வந்து செஞ்சார். யார் வர்றாங்க, ஸ்டேஜில் யார் இருக்காங்க, இவங்க இருக்காங்களோ அதெல்லாம் கேட்கவே இல்லை. நான் மட்டும் வந்து கூட நான் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் வந்து அந்த அம்பேத்கர் புக் ரிலீஸில் நான் அவருடைய புக்கை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், இது என்னுடைய கொள்கை தலைவருக்கான விழாவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது, அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே, சிறப்பாக முடிஞ்சோடனே, அப்போ வந்து என்ன பெஸ்ட்டுண்ணா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு ஹக் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து உண்மையிலே ஒரு உணர்ச்சி பூர்வமாக விகடன் சார், சீனிவாசன் சார் எம்டி அவர்களுக்கும் சரி, அப்போ அந்த நிகழ்ச்சியும் ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சி. அது சும்மா புக் ரிலீஸ் பண்ணியிருப்போம், இதை உலக லெவலில் ஒரு பெரிய ஒரு ஏதோ ஆஸ்கார் இது மாதிரி ரிலீஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து ஒரு ப்ரெஷர்லேயே வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கான ஒரு பெரிய மரியாதை நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை சேர்த்த ஒரு ஒரு விழாவாக தான் பார்க்குறேன் நான். முன்னாடி வந்து அந்த அளவுக்கு அவருக்கான ஒரு விழாவை வந்து எடுத்தது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து உண்மையிலே அது ஒரு ப்ரைட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். சூப்பர். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.